ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் குக்கிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி பசலைக்கீரை கூட்டு. பசலைக்கீரையில் பார்த்திங்கன்னா தண்டு ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் ரொம்ப சின்ன அந்த மெலிசான தண்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துப்போம். இப்போ எடுத்த கீரை எல்லாத்தையும் நான் நல்லா ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா மண் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பும் இதில் மஞ்சத்தூள் போடாதீங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா குக்கர் ஃபுல்லாகவே மஞ்சத்தூளாக ஆகிடும். ஃபுல்லாகவே அதை வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் எப்பயுமே வேக வைக்கும் போது குக்கரில் எப்பயுமே மஞ்சத்தூள் போட மாட்டேன். தனியாக இந்த எண்ணெயில் வதக்கும் போது மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்பேன். இதை பாசிப்பருப்பையும் கீரையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சட்டியில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு நசுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட நான் சொன்னேன் இல்லைங்களா, மஞ்சத்தூள் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஸ்டெயின் ஆகாது, அந்த கலர் எல்லா இடத்துலையும் படியாது. அதனால் நான் இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறது. எப்பயுமே காரத்துக்கு வேணுங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மிளகாத்தூள், நம்ம சாம்பார் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு இன்னும் வேணும்னா போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வந்துருச்சு. நான் எப்பயுமே பருப்பும் கீரையும் தனித்தனியாக வச்சு தான் அதில் ஆட் பண்ணிக்கிறது. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க, கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. கொதிச்சா போதும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, பருப்பு போட்டு சிம்பிளாக ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.